இந்த 39 எம்பிக்கள் பாராளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ணுவாங்க? கேன்டீன்ல பப்ஸ் போடுவாங்க, நல்ல சாப்பாடு கிடைக்கும். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வேலைக்கு சாப்பிட்டுட்டு அங்கே எங்கன்னா படுத்து தூங்கிட்டு மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வரணும். இவர்களால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களை இனியும் இந்த 2 ஆண்டுகளை காப்பாற்றுவது அந்த ஆண்டவன் கையில் தான் இருக்கிறது. இந்த 39 எம்பிக்கள் வெற்றி பெற்றதும் வேஸ்ட், தண்டத்துக்கும் வேஸ்ட். இதனால எந்த பிரயோஜனமும் தமிழ்நாட்டுக்கு கிடையாது. எம்பிக்களை வீதியில் நிற்க வைத்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. நீங்கள் உங்களுடைய தேர்தல் பரப்புரையில் கொடுத்த, தேர்தல் அறிக்கைகள் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா கேளுங்க. ஏன் அப்படின்னா நீட் தேர்வெல்லாம் ரத்து பண்ண போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எப்படி ரத்து பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வாக்குறுதியாக கொடுத்துருக்குறாங்க, அறிக்கையாகவும் கொடுத்துருக்குறாங்க, புத்தகமாக அச்சிட்டுலாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல.